ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமணம் கொஞ்சம் தாமதமாக என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது இதெல்லாமே சரியாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு தசா புத்திகள் ஒத்துழைக்காமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது திருமணம் தாமதமாக ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போது லக்னம் ஓகேயா இருக்குது. இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க. லக்னம் இப்படி இருக்குது, நல்லா இருக்குது. 7ஆம் பாவமும் இப்படி இருக்குது, நல்லா இருக்குது. சுக்கிரன், ஆண்களுக்கு சுக்கிரன் வேணும். சுக்கிரனும் இப்படி நல்ல தொடர்பில் இருக்குது. இதெல்லாமே அவருக்கு சீக்கிரம் கல்யாணத்துக்கான வேலைகளை அங்கே ரெடி பண்ணிடும். ஆனால் இந்த தசா புத்திகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் இப்போ தசா புத்திகள் அப்படின்னு சொன்னாலே தசை தனியாக புத்தி தனியாக தான். ஓகேங்களா? இப்போ தசை திருமணத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. தசை 1, 3, 7, 11 வச்சு தசை நடக்குது. இது சாதகம். ஓகேங்களா? ஆனால் இப்போ நடக்கிற புத்தி மட்டும் பாதகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பாதகத்துக்கு நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது 2, 4, 10 இந்த பாவாதிபதிகளோட புத்தி 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த 2, 4, 10ஆம் அதிபதிகளோட தொடர்பில் புத்தி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையை கொடுக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2, 4, 10ஆம் பாவங்கள் திருமணத்துக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. அது அதாவது தடை தாமதம் அப்படி ஒரு சின்னதாக ஒரு 28 வயசில் நடக்கிற கல்யாணம் ஒரு 30க்குள்ளே நடக்கும். பொண்ணுங்களுக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் 25க்குள்ளே நடக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளுறதுக்கு மட்டும்தான் இது. மேற்படி பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. நம்ம கொஞ்சம் அழுத்தி நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னா அது கல்யாணத்தை நடத்தி கொடுத்துரும். இது பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஆனால் இந்த இடத்துல 6, 8, 12ஆம் பாவங்கள், இந்த 6ஆம் பாவம் வேலை செஞ்சாலோ 8ஆம் பாவம் வேலை செஞ்சாலோ 12ஆம் பாவம் வச்சு புத்தி அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போது திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம். நம்ம 28 ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு 30 வயசில் தான் ஆகும். 24 வயசில் பொண்ணுக்கு ஆகும்னு சொன்னோன்னா அது கொஞ்சம் தள்ளி ஒரு 26, 27 வயசு ஆகிற மாதிரிக்கும் இது கொண்டு போய் விடும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தி முடிகிற வரைக்கும் கூட, இப்போ இந்த புத்தி சீக்கிரம் எப்படியும் எவ்வளோ பெரிய புத்தி ஆனாலும் 3 வருஷம் 2 மாதம்தான் அதுக்கு டைம் இருக்கும். சுக்கிர புத்தியே நடந்தால் கூட, சுக்கிரன் தான் பெரிய தசை, அதுதான் பெரிய புத்தியாக வரும். அந்த பெரிய புத்தியே நடந்தால் கூட உங்களுக்கு ஒரு 3 வருஷம்தான். 3 வருஷம் 3.5 வருஷத்துக்குள்ளே அந்த புத்தி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருமணம் நடந்துடும். இந்த புத்தி வச்சு நடந்தது அப்படின்னா ஏன் இடைஞ்சல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவத்துடைய 12ஆம் பாவம் 6ஆம் பாவம் இல்லைங்களா? எப்போவுமே ஒரு பாவத்துடைய 12ஆம் பாவம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா அது இந்த முன்னத்து பாவத்தை கெடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தன்னுடைய 12ஆம் பாவம் வேலை செய்யும்போது இந்த பாவத்துடைய வேலைகள் எப்போவுமே தடுக்கப்பட்டுட்டே தான் இருக்கும். அதனால் 6ஆம் பாவம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 7ஆம் பாவம்ங்கிற திருமண விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கும். அதே போல் லக்னத்திற்கு 8, 12ஆம் பாவங்களாக வர்றதுனால அது லக்னம்ங்கிற ஜாதகரை நிறைய சிரமத்தில் வச்சுருக்கோம். ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்கும். அப்போதைக்கு நம்ம இப்போ திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற மாதிரி பணப்பிரச்சனைகளை கொடுக்கும். இல்லைனா உடல்நல குறைபாடுகள் ஏதாவது கொடுக்கும். அப்படி இல்லைனா மிக பழுவான வேலைகள் கொடுக்கும். அதாவது ஆஃபீஸில் பயங்கர டென்ஷன் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடித்து அதுக்கான ஒரு மனநிலையை கூட அது கொடுக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கனால ஜாதகர்களே எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம், அது பொண்ணானாலும் சரி பையனானாலும் சரி, ஜாதகர்களே எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம், நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு டைமை தான் இந்த 8, 12ஆம் பாவங்கள்
கொடுக்கும். அதே போல் 6ஆம் பாவமும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாது கல்யாணத்துக்கு. அதனால் உங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த புத்திகள் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு திருமணத்தில் அவங்களுக்கே பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி இல்லைனாலும் வெளியே வந்து அவங்க ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை பொண்ணு வீட்டுக்கு உங்கள் ஜாதகம் போச்சுன்னா அவங்களுக்கு பார்க்குற ஜோதிடர் இது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை பெண் வீட்டில் அவங்கள பற்றி விசாரிக்கிறப்பவோ, இல்லை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டில் வந்து விசாரிக்கிறப்பவோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள்னால அந்த திருமணங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கும். அது ஏன்னா இந்த புத்திகள் நடக்கிற வரைக்கும், அந்த புத்தி முடிஞ்சதும் திருமணம் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் திருமண தடைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.